அவருக்கும் தெரியல. பிரம்மாவும் கூட சேர்ந்துக்கிறாரு. சரி யாரா மகாவிஷ்ணுகிட்ட போயிடுவோம், மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டாக்கா இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். மகாவிஷ்ணுகிட்டையும் போறாங்க. மகாவிஷ்ணுக்கும் தெரியல. இது யார் மேலுமே தப்பு இல்லையே, நல்ல மனசோட சாப்பாடு போட்டாரு, நல்ல மனசோட வாங்கி சாப்பிட்டாரு. அந்த பாம்பு அதுக்கு இரையாவது வந்து ஆண்டவருடைய நீதி, அந்த விஷயம் இதில் விழுந்து போச்சு. யாருக்கு தண்டனை கொடுக்குறது நம்மளுக்கு தெரியலையே. மகாவிஷ்ணு கூட சேர்ந்து கொண்டு இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, அரகர் மகாதேவன்கிட்ட போன்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் ஜாலியாக ஹாயாக தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நம்பால் போன உடனே பார்த்து சிரிக்கிறார். என்ன தேவலோகமே திரண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். அப்படியே அசால்ட்டா சொல்றாரு. பரவாயில்ல, அந்த ஃபைலை தூக்கி அந்த இது பரணியில் போட்டு வைக்கணும், நேரம் வரும்போது சொல்றேன். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, யாருக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கலாம், யார் மேல தவறு யோசிச்சுட்டே இருக்க. ஆனால் தண்டனை கொடுக்க வேண்டியது யாருக்குன்னா அந்த ராஜா. மறுபடியும் நானே விடைய சொல்லிடுறேன், அவரு அந்த நல்ல மனசோட உணவு அளிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எப்படி நடக்கிறது, ரொட்டைனா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பசியுள்ள ஒரு குடும்பம், சாப்பாட்டுக்காக இயங்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த ராஜா கிட்ட போனாக்கா நம்ம குடும்பம் பசி ஆயிடும்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு வழி தெரியல. அவர் டைம் முடிஞ்சு போச்சு. அவர் சாப்பாடு போட்டுட்டு அரசு அலுவலகம் கவனிக்கிறதுக்காக அரண்மனைக்கு போயிடுறார். அங்க வழிபோக்கனா இருக்கிற ஒருத்தவங்கிட்ட வழி கேட்கறாங்க. அங்க உட்காந்துருக்கிட்ட, எங்க அரண்மனைக்கு போறதுக்கு எப்படி வழிங்க, ராஜாவை நாங்க போய் பார்க்கணும், பசிக்குது, எங்க குடும்பமே 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும், லெப்ட்ல போயிட்டு ரைட்ல போங்க, இப்படி வலது பக்கம் போயிட்டு இப்படி திரும்பினா அரண்மனை வந்து சொல்லிருக்கணும். அவன் என்ன சொல்றான், ஐயோ அங்கேயா போறீங்க, எல்லாருக்கும் சோறு போறன்னு விச வச்சு கொள்றான் அந்த ஆளு. உடனே என்ன சொல்றாரு தலைவரு, எட்ரா அந்த ஃபைல தண்டனை அவனுக்கு கொடுறான்றார். எதுக்காக சொல்ல வரேன்னா, தப்பு பண்றவனையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. வரக்கூடிய தேர்தல் அப்படிதான். மீண்டும் உதயசூரியனுக்கோ திமுகவோ ஆதரிச்சா ஒட்டுமொத்த தண்டனை தமிழ்நாட்டு வாக்காளருக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. எல்லாருடைய கோபத்தை கொட்டி தீக்கணும். என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அத்தனை பொய்ய சொல்லியாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீட் தேர்வு ரகசியம் எங்ககிட்ட இருக்கு. நீட் தேர்வை ரத்து செய்வோம். நீட் தேர்வுக்கு ஒப்பந்தம் வாங்கி கொடுத்தது யாரு? காங்கிரஸ் அரசாங்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாக இருந்து கொண்டு நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளித்தது திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் வந்து போச்சுனா கச்சத்தீவை மீட்போம். எந்த கச்சத்தீவை யார் மீட்கிறது? பண்டாரநாயகா பிரதமராக இருக்கும் போது, இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது, நான் மீனவனா கட்டு விலைக்கு போயிருக்கேன். கட்டு மரத்துக்கு நிகரா. அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ராத்திரி ஃபுல்லா கடல்ல இருக்கணும். அதாவது அந்த 12.5 மைல்கள் தூரம் வாங்க, ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையில இருந்து 10.5 மைல்கள் தூரம். ஒட்டு மொத்தமா ஒரு 300 அடி சதுர பரப்பளவு தான் அந்த கச்சத்தீவு. கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது. போறாங்கன்னா ஆழ்கடல மீன் பிடிக்கும் போகும்போது அங்க போயிட்டு அந்த நேரத்தில், அந்த வெயில் நேரத்தில் அந்த வலையை கொஞ்சம் உலர்த்துறது, அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. 72 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. பண்டாராய நாயக்கா கிட்ட ஒப்பந்தம் போட்டு இந்திரா காந்தி அந்த கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. தாரை வார்த்ததுக்கு பிறகு கூட நம்ம அந்த கச்சத்தீவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் 74 என்ன பண்றாங்க, விசா வர்றதுக்கு முன்னாடி அந்த இதை மாத்துறாங்க. இப்போ எப்படி நம்ம விசா வாங்கிட்டு போறோமோ, கடல்ல போல மீனவன் வந்து விசா வாங்கிட்டாங்க போக முடியும். இதை அந்த கூட்டணியில இருந்து கருணாநிதி ஒப்புதலோடு தான் கச்சத்தீவு அங்கே தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் கச்சத்தீவை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருப்பார் திருவாரூர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். இப்ப தமிழர்களை எப்படிலாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க மகளிர்லாம் இன்னைக்கு யாரும் வரல. கோதுமை போட்டு 3-4 மாசம் ஆச்சு. ஆனா அந்த கோதுமையை அரசாங்கம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்கி 3 மாசம் ஆச்சு. அதை வந்துட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரேஷன் கடைகளுக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். அதை அனுப்ப வைக்க இல்லாம, ஏன்னா எல்லாம் பொய்னா சொல்லியாச்சு. அடுத்து என்ன பொய் சொல்லி நம்ம ஓட்டு வாங்க போறதுன்னு தெரியல. அதனால அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவோடு. நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியார் ஏன் நீ கூட்டணி வைக்கும் போது காங்கிரஸ் கூட எத்தனை தடவை கூட்டணி வச்சாங்க. பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய ஐயா வாஜ்பாய் கூட மந்திரி சபையில் இடைபெற்று இருந்தாங்க இந்த திமுக. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்தாங்களா? அவங்க புள்ள, அவருக்கு இப்ப ஏதோ புத்தி வந்திருக்கு, இவ்வளவு மூக்க அடையிருக்கு, நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்கார். என்ன அவங்க பொண்ணு TR பாலு, தயாநிதி மாறன், இவங்க எல்லாம் மந்திரி சபையில் இருந்து கொண்டு
தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம கூட்டணியில இல்லை எடப்பாடியார் இருந்த போதிலும் கூட 11 மருத்துவ கல்லூரி தமிழகத்திற்கு வாங்கி வந்தவர் எடப்பாடியார். அதே போல கொரோனா ஆட்சி காலம் வருமானமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில். மக்களையும் காத்துக்கொண்டு 6 மாவட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. வருமானம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்தை உருவாக்குவதற்கு 600 கோடி ரூபாய் வேணும். அதையும் செய்தவர் எடப்பாடியார். அடிப்படையில் கிளைக்கழக செயலாளர் இருந்து மேலே வந்ததால அத்தனை கஷ்டங்களுக்கு அவருக்கு புரியுது. ஒன்றும் இல்லை, 7.5 உள் ஒதுக்கீடு. நிறைய பேருக்கு நம்மளுக்கு விஷயம் இல்லை, நம்மளுக்கு தெரியும், கல்வியாளர் அண்ணனுக்கு தெரியும், நிறைய பேருக்கு புரியல. எங்க நெல்லிக்குப்பத்தில் வளர்த்துக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. எந்த வேலைக்கு போக மாட்டாரு, புத்தி பேதலிச்ச மாதிரி. அந்த 7.5 இட ஒதுக்கீட்டால அவருடைய மகள் இன்னைக்கு சத்தியமான உண்மை ஆதாரத்தோட இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திமுக அரசாங்கம் வாய்ப்பே கிடையாது. நம்மளை ஏமாற்றுவது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் 10 வருஷம் கவுன்சிலர் கைலாசநாதர் கோயில் சிவன் கோயில் இருக்கிற நெல்லிக்குப்பத்தில் பழைய 7வது வார்டு, இப்போத்தி 5வது வார்டு. நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற அனைத்து என்னுடைய நட்பா இருக்கிற அத்தனை பேருக்கு சேர்த்து 10 வருஷத்துல 300 பேருக்கு அதை வாங்கி. எவ்வளவு பெரிய சிறப்பான திட்டம் தெரியுங்களா? 1000 ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? 28 மாசம் கொடுக்கவே இல்லை. அது கூட சட்டமன்றத்தில் நோண்டிக்கிட்டே இருந்தார். சிங்கம் போல கர்ஜித்தார் எடப்பாடியார். நீங்கள் சொன்ன மகளிர் உதவித்தொகையை தமிழ்நாட்டு மக்களுக்கு மகளிருக்கு 7 வரை வழங்கவில்லை. அவர் கேட்டதனுடைய விளைவு ஒரு தடவை சட்டமன்றம் கூடும்போதும் இதையே வலியுறுத்தக்காரன் 28 மாசம் கழிச்சு போட்டாங்களே, எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் முழுமையா போய் சேரல. இதுவரைக்கும் முழுமையா யாருக்கும் போய் சேரல. இப்போ 5000 ரூபாய் போட்டிருக்கு. எதுக்கு போடுற? சதுரங்க படத்தில் வர மாதிரி ஒருத்தவங்க ஏமாத்துறா அவன் ஆசையை தூண்டலாம் அப்படின்ற மாதிரி 5000 ரூபாய் போட்டவொடனே உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? யாருடைய காசை? உனக்கு நல்லது செய்ய உன் பேரில் நான் உன் பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி உனக்கு வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா ஏற்றுக்குவியா? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க. யோசிக்கணும். இது கூட 1 கோடியே 30 லட்சம் ரேஷன் கார்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 கோடி மகளிருக்கு கொடுக்கல. அதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். அதே போல் நம்மளுடைய வேலைலாம் இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே சரிதான். அண்ணா திமுக நம்முடைய கூட்டணியாக இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு ஓட்டு கூட மாறிடக்கூடாது. எந்த ஓட்டு? இளைய சமுதாய வாக்கு. அந்த இளைய சமுதாயத்துக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, முதலில் வாக்களிக்க போகிற அந்த இளைய சமுதாயம் சீர்கெட்டு போயிடக்கூடாது. அந்த ஒரு வாக்கு கூட விளையாடக்கூடாது. நடிக்கிறவன்லாம் அரசியலுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. நடிக்கட்டும், அங்கே டான்ஸ் ஆடுறதோடு சரி, வர்றவான்லாம். ஆனால் தமிழகத்தை காக்க வேண்டும். நிருபெல்லாம் கேட்குறாங்க. ஐயா எடப்பாடியார், நாங்கள் ஆட்சிக்கு வரதான் போகிறோம். தேசிய ஜனதா கட்சி கூட்டணியுடைய ஆதரவோடு, மோடிஜியுடைய ஆதரவோடு எடப்பாடியார் தமிழகத்தை ஆளப்போவது உறுதி. 2000 ரூபாய் நம்மளால தான் கொடுக்க முடியும். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் நம்மளால தான் கொடுக்க முடியும். ஸ்கூட்டி 25,000 ரூபாய் மானியத்தோட மகளிருக்கு நம்மளால தான் கொடுக்க முடியும். இந்த 5 வருஷமா கொடுக்க முடியாத திமுக எப்படி வழங்க முடியும்? எதுக்கு அடுத்தாலும் ஒன்றிய அரசு மேல குறை சொல்லி இருக்கிற திமுக ஒட்டுமொத்தமா சுதந்திரத்துக்கு பிறகு 4 லட்சத்தி சில்லற கோடி தான் கடன் இருந்துச்சு. இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 5 லட்சம் கோடியை தாண்டி இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமா வந்து நிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நம்ம பிள்ளைக்கு சொல்லணும். எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார்னா மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர். அவரை போல யாரும் வர முடியாது. அவருடைய வழியிலே எங்கள் கழகத்தை காத்து மீட்டு இரட்டையிலை காத்த எங்கள் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த இந்த நல்லாள்ல சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு எங்கள் கடகத்தை காத்து மீட்டிருக்கிற எடப்பாடியார் என்னும் எளிய மனிதன். அந்த எளிய மனிதனுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னடா குறையுது? இப்ப நீங்க மட்டும் கூட்டணி வச்சுக்கோங்க. உங்க குடும்பம் மட்டும் ஆசிய பணக்கார வரிசையில கார்பரேட் கம்பெனிகளா வந்துகிட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துருக்குமா? இந்த கோபத்தை எல்லாம் தூண்ட வேண்டும். மகளிருடைய வாக்காளர்களையும் எளிய ஏழை விவசாய வாக்குகளையும் விவசாயிகளுக்கு எடுத்து ஞாபகப்படுத்தணும். விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியுமா, ரத்து பண்ண முடியுமா கேட்டாலும் 2 முறை விவசாய கடன்களை ரத்து செய்தவர் எடப்பாடியார். மக்களுக்காக வாழ்ந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்காரு. கேட்குறாங்க, இல்லைங்க அவங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியல, நீங்கள் 2000 ரூபாய்
நிர்வாக திறன் இருக்கு. அந்த வருவாயை எப்படி பெருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். சொல்பவர் செய்பவர், சொன்னதையும் செய்பவர், சொல்லாததையும் செய்பவர், அப்படிப்பட்ட ஒரு எளிய தலைவர் இந்த தமிழகத்தை மீண்டும் ஆள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆதரவோடு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவோடு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவோடு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியாக முதலமைச்சராக வர வேண்டும். நம்மளுடைய உழைப்பு இதெல்லாம் சும்மா கம்மி. இதெல்லாம் கிடையாது. தெரு தெருவா போகணும், ஒருத்தவங்க பேசணும். அதில் சும்மா அந்த டீ கடையில் பேசுறத முதல்ல எங்க ஆளுங்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். அதுதான் டீ கடையில் போய் பேசும்போது எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குங்க, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இது மிகப்பெரிய பலமாக இருக்கு. இன்னைக்கு அதிமுக துரோகம் செய்தவர்கள் யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வெளியில் போயிட்டாங்கன்னா அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. வாக்காளர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இளைய வாக்காளர்களுக்கு முதலில் அளிக்கக்கூடிய வாக்குகளை நமக்கு வாங்குவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் நாம் செவ்வனே செய்து வருங்காலத்திலே இந்த நாளிலே நல்ல நாளிலே சூழ்நிலைத்து சபதம் ஏற்று பஞ்சுட்டி தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக யாரை அறிவிக்கிறார்களோ, எடப்பாடியார் யாரை கை காட்டுகிறாரோ, எங்கள் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் தொழில்துறையார் MC சம்பத் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள் பண்புட்டு தொகுதியிலே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைப்போம் என்று சூழ்நிலைத்து சபதமேற்று இந்த நன்னாளிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.